அந்த காமெடி சீன் எடுக்கும்போது ஆக்சுவலாக அவர் வந்து போர்டில் இருக்க ஒரு எலக்ட்ரிஷியன். சார் என் நடிக்கலாம் வராது சார், நீ என்ன வேலை செய்வேன்னு எனக்கு தெரியும். அங்கே உட்காந்து நீ பொரி சாப்பிடுவ, வேர்க்கடலை சாப்பிடுவல்ல, இங்கே உட்காந்து நீ மிக்சர் தரேன் சாப்பிட்டுனே இரு, வேறு ஒன்றும் பண்ண வேணும். ஆக்ஷன்னா நீ மிக்சர் சாப்பிட்ணும், எல்லாம் அரைச்சி சாப்பிடு. இவர் நல்லா வெள்ளையாக இருப்பார், மிக்சர்லாம் வச்சுருப்பார், கொஞ்சம் ஆள் வாட்ட சாட்டமாக இருப்பார். அவர் போர்டில் உட்காந்துருவார். உட்காந்துட்டு அவர் தான் 5 on 6 onனா 5 6 on பண்ணிட்டு அப்படிமா உட்காந்துட்டு புக்கை படிக்கிறது அது பண்ணிகிட்டு இருந்தார். எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரியே இருக்கு. அதான் எழுந்து நின்று வேலை போய் லைட்டு கிட்ட தூக்க மாட்டேன்னு திட்டிகிட்டு இருப்பேன் நான். சார் இது நமக்கு வேலை எலக்ட்ரிஷியன் வேலை சார், எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம் தான் கூப்பிடுங்க சார் வரேன் அப்படின்னு. சரி வச்சுக்கிறேன் ஒன்று அப்படின்ட்டு அந்த காமெடி சீன் பண்ணும்போது இது ஒரு அப்பா கேரக்டர் கொடுத்தா இனிஷியல் மேட்டர்லாம் வச்சு பண்ணலாமேன்னு சொல்லி அந்த எலக்ட்ரிஷியன் போர்டில் உட்காந்துருப்பான். அவனை கூப்பிடுவான் கேட்டு, சார் எந்த வேலையும் செய்ய மாட்டேன்னால அங்கே உட்காரு, நீ ஒரு சார் வேறு ஒன்றும் பண்ண வேணாம், மிக்சர் மட்டும் சாப்பிட்னாரு, இருந்தாலும் விபூதி போட்டாச்சு உட்காரு. நடுவில் ஷார்ட்டையோ மிக்சர் மட்டும் ஆக்ஷன்னா நீ மிக்சர் சாப்பிட்ணும், வேறு எதுவும் பண்ணக்கூடாது, எல்லாம் அரைச்சி சாப்பிடு. அது என்னடான்னா அவர் ஃபேமஸ் ஆகி அதுக்கப்புறமா வீட்டுக்கெல்லாம் வந்துட்டார். வீட்டுக்கு தாம்பால தட்டில் படம்லாம் எடுத்து, சார் என்ன நடிகை ஆகிக்கிட்டீங்க சார் நீங்கள். சரி, அதிகபட்சமாக அந்த சண்டேக்கு அப்புறம் தான் ஒரு விஷயம் சேர்ந்தீங்க அப்படின்னு சொன்னீங்க. இது நீங்கள் சொல்லிட்டீங்க நிறைய இதில், நான் சொல்கிறேன். நான் சொல்லுங்கள். இல்லை புரியாத பற்றி இல்லை. இவருக்கு வந்து இவரை விட்டுட்டு நான் நிறைய எல்லா சீனும் ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டேன். கடைசியாக ஒரு 4 நாள் மட்டும் இவர் வர வச்சு ஷூட் பண்ணால் படம் ஓவர். 25 நாள் ஷூட் பண்ணிட்டேன், 29 நாளில் முடிக்கணும். அப்போ வர்றாரு ஃபஸ்ட்டு டே நம்ம படத்தை ஷூட்டிங்க்கு. அவர் அதுக்கு முன்னாடி இன்னும் 2 படம் வந்து அது செந்தில்நாதன் சார் படமாக இது ஒரு படம், அதெல்லாம் நடிச்சிட்டு அதில் வந்து ஃபைட்டெல்லாம் பண்ணிவிட்டு வராரு. நான் கனல் கண்ணனை புக் பண்ணிட்டேன். நைட் எஃபெக்ட் ஷூட்டிங்னா ஈவினிங் 6 to 2 வரைக்கும் என்னோடய கால் ஷீட். 6 o'clock ஈவினிங் வர வேண்டியவர் எத்தனை மணிக்கு வந்தால் உங்களுக்கு கோபம் வரும்? 2 மணிக்கு தூக்கி வந்தார் கேள்விப்பட்டேன். 3 மணிக்கு வர்றாரு வெடிகாலம்புறம். கால் ஷீட்டே முடிஞ்சிச்சு, எனக்கு அங்கே மீட்ரு வேறு ஏறுது, அது வரைக்கும் வேறு ஏதோ எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்புறம் 3 மணிக்கு மேலே எனக்கு இருக்கிறத மிச்சத்தையும் டூப்பை வச்சு எடுறாரு, வேணாம் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது வரும். அப்போ வராரு அவரு, போக சொல்கிறா அவர் அப்படின்னு. அவரவனா போக சொல்ல, நான் இங்கே தான் இருப்பேன் அவர். ஒரே தகராறு, என்ன இத்தனை மணிக்கு வந்தால் என்ன, இவ்வளோ நாள் நாங்கள் வெயிட் பண்ணோம், இப்போ எங்களை வந்து ஆண்டடாக வெயிட் பண்ண சொல்கிறார். வேற ஒரு ஷூட்டிங் இப்படி போட்டு வர இவ்வளோ கஷ்டப்பட்டு கழுத்தில் வந்து இந்த பேண்டு, நான் அந்த பேண்டோடையே நடிக்க வச்சுருக்கேன் அவரை. அதெல்லாம் எடுக்க வேண்டாம் அப்படின்ட்டு, ஏன்னா எனக்கு தெரியும் கழுத்தில் என்ன ஆச்சுன்னு தெரியும். அப்படி தகராறு பயங்கரம். நான் போக சொல்லி அப்புறமா நான் என்ன நீங்கள் இருங்க நான் சொல்லிட்டு கனல் கண்ணை வந்து ஃபுல்லாக நல்லா பண்ணான். அதனால தான் அவனை அடுத்த படத்தில் அவனை மாஸ்டர் ஆக்கிட்டேன் கனல் கண்ணனை. ஸோ அப்படி நடந்தது. ஆனால் போகும்போது ஒன்றா இவர் அப்போ ஒரு ஃபியட் வச்சுருப்பார். என்ன ட்ராப் பண்ணுறீங்களான்னு, வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒன்றா என்ன அப்புறம் செல்ஃப் டிரைவிங் என்னை வீட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறம் அவர் போனார். போகிற வழியிலெல்லாம் ஜாலியாக பேசிட்டு போனோம். அப்படி ஒரு தகராறில் ஆரம்பித்த ஃப்ரெண்ட்ஷிப் பாட்டு. அதுக்கு முன்னாடி பழக்கம் இருக்குது. ஆனால் உங்களுக்கு ஜாலியான விஷயங்கள் வேணும்னு இன்னொரு விஷயம் சொல்லணும். நான் இவரை வந்து நான் ஸ்கூல் டேஸ்லேயே இவரை மீட் பண்ணியிருக்கேன். இது எனக்கே மறந்து போச்சு.